It's Wednesday and morning 8:30. ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி லாஸ்ட் வென்ஸ்டே டிமார்ட் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ இந்த வெனஸ்டே தான் எனக்கு எடிட் பண்ணவே டைம் கிடச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிமார்ட் போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்போனாலும் ஒரு அப்செட்டாக இருந்தால் நான்லாம் பர்ச்சேஸ்க்கு தான் கிளம்புவேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுவும் டிமார்ட்லாம் போனால் சொல்லவே தேவையில்ல. நம்ம சேனலில் மோஸ்ட்லி டிமார்ட் வீடியோஸ் நிறையவே இருக்கும். பிகாஸ் எனக்கு ரிலாக்ஸிங்கான பிளேஸே அதுதான். என்ன மாதிரி நீங்களுமே டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மதுரையில் இருக்க அவன்யாபுரம் ஏரியாவில் இருக்க டிமார்ட் தான். ஸோ ஃபைனலி உள்ள என்ட்ரி ஆயாச்சு. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் வீடியோவோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். டிமார்ட்டில் இப்போ ஆக்சுவலாக நானும் எப்பயும் போல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் போனேன். பட் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் எனக்கும் தெரியல. வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதோட கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால மோஸ்ட்லி எடுக்க முடியல. ஸோ ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் வீட்டில் தான் போய் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சோடனே கிராசரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்த புளி ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கவே நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கிராசரிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டுருந்தோம். பாக்கெட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி லூஸில் போட்டு வச்சுருக்கிறது நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாவு ஐட்டம்ஸ் அண்ட் பருப்பு ஐட்டம்ஸ் இது எல்லாமே தான் லூஸில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வெயிட் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. பார்க்கவே அடுக்கி வச்சுருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே அடுத்த செக்ஷன் மூவ் ஆனோம். ஸோ அங்கிட்ட எல்லாமே நம்ம வீடுக்கு க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியாக செக்ஷனே மாற்றிட்டாங்க. நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே போனால் எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டு தான் ஆட் ஆகும். ஸோ அங்கே வாங்குகிற கிராசரி ஐட்டம்ஸ்க்கு அங்கேயே பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கினா தான் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக போட்டு வைக்க முடியும். அம்மா தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. எனக்கு மாபு அண்டு கார்பேஜ் கேன் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். அப்படி இருந்துமே சில திங்ஸ்லாம் அங்கே போனோடனே தான் ஐடியாவே வந்தது. இதெல்லாம் வாங்கணும் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே செக்ஷன் பை செக்ஷனாக போகும்போது என்னென்ன திங்ஸ் வேணுமோ கலெக்ட் பண்ணிட்டே மூவ் ஆகிட்டே இருந்தோம். இந்த காப்பர் கோட்டிங் வெசல்ஸ்லாம் இப்போ புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்திருந்தது. சூப்பராக இருந்தது. அஸ் யூஷுவல் எப்பயும் நம்ம காஃபி மக் செக்ஷனுக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல. போனாலும் எதுவும் எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு தானே வருவோம். ஸோ காஃபி மக் செக்ஷன் போய் ஒரு விசிட்லாம் பண்ணிவிட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரே தான் கண்ணில் பட்டது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு மாம்பழம் பிடிக்காது. இந்த மாம்பழம் போட்ட ட்ரே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றனால, அதுவும் எல்லோ கலர்ன்றனால வாங்கிட்டேன். இதுக்கு மேலே வீடியோஸ் எடுக்க முடியல. ரொம்பவே கிளிப்பிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது இல்லையா. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லஞ்சுக்கு ஆனந்த பவன் தான் போயிருந்தோம். அம்மா மீல்ஸ் போதும்னு சொல்லிட்டாங்க. பட் மீல்ஸே இப்போ சூப்பராக இந்த மாதிரி ட்ரேயில் செட்டாக அடுக்கி வச்சு கொண்டு வந்துடுறாங்க. அதனால் ஈஸியாகவும் இருக்கும். அடிக்கடி அவங்களை கூப்பிட வேண்டியதும் இல்லை. என்னதான் பொரியல் குழம்பு ரசம்னு இருந்தாலும் இந்த ஊறுகாய் இல்லாமல் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நானும் அப்பாவும் டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா அண்ட் கோபி 65. எப்போயுமே சிக்னேச்சர் டிஷ் கோபி 65 எங்கே போனாலுமே ஆர்டர் பண்ணிடுவோம். பரோட்டா அண்ட் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுரையில் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்ததெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு ரீச் ஆனோம். மறுபடியும் டிமார்ட் வழியாக தான் போனனால டிமார்ட்டுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போது காமிக்கிற இந்த திங்ஸில் முக்கால்வாசி அம்மாவோடது தான். கொஞ்சம் தான் நான் வாங்கினது. நம்ம சேனல் எப்போயுமே ஒரு காஃபியோ டீயோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காஃபி மக்கோடையே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த காஃபி மக் மற்றதை விட கொஞ்சம் ரேட் கூட தான். பட் வாங்கும்போது நான் ரேட் பார்க்கல. பிகாஸ் பார்த்தோன்னே பிடிச்சதுனால எடுத்தாச்சு. அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் கொடுத்து வாங்கிடலான்றதுக்காக. பட் ₹69 அப்படின்னு போட்டிருந்தது. நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கவே செஞ்சேன். பட் கலர்ஸ் எல்லாமே யூனிக் கலர்ஸ், பேஸ்டல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கதை பார்த்துட்டு அம்மா 2 கப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 2, எனக்கு 2. இந்த ட்ரே என்னோடய கலெக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஸோ எல்லோ கலர் பார்த்தோன்னே எடுத்தாச்சு. அதுலேயும் பிடிக்காத மாம்பழம் அந்த ட்ரேயில் போட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். செராமிக்ஸ் மொத்தமாக தான் வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போவே ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு. இந்த ட்ரே என்னோட பழைய டிமார்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் ஃபஸ்ட் வாங்கினேன். வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே பிடிச்ச ட்ரே இது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தது. ஃபைனலி வாங்கியாச்சு. டிமார்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பாத்திரம் விளக்குற கம்பி, அப்புறம் ஸ்பாஞ்சஸ்ஸு, ஸ்பெஷல் வாஷிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆஃப் 6 செட் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு ரேட்டும் ரீசனபிளாக போட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அங்கே வாங்கினதே நிறையவே என்கிட்ட இருக்குது. அது காலியாகிறதுக்கே கண்டிப்பாக டைம் ஆகும். இப்போது வீடு ஷிஃப்டாக இருக்கிறதுனால புது வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரப்பரும் ஸ்பாஞ்சும் மட்டும் ஒன்று வாங்கிட்டேன். அதுவே செட் ஆஃப் 4ஆக தான் இருந்தது. சரி, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலான்ட்டு. இந்த பிளேட் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பிளேட் ஆக்சுவலாக நான் எடுத்த டைம் வேறு, காஃபி மக் எடுத்த டைம் வேறு. கடைசியில் ட்ரேக்குள்ளே பார்த்தா
ரெண்டுமே பாதாம் மில்க் எல்லோ கலர், ரெண்டுமே மேட்சிங்காக செட்டும் ஆயிடுச்சு. என்ன மாதிரியே எல்லோ கலர் பிடிச்சவங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரூட் பவுல் தான். ஸோ இது ஃப்ளாரல் டிசைன் போட்டு பார்த்தோன்னே பிக் பண்ண ஒரு விஷயம். ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஒரு ட்ரே, எங்கள் அம்மா ஒரு ட்ரேன்ட்டு போயிட்டுருந்தோம். அம்மா வேறு எங்கெங்கேயோ பிக் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரேயில் பார்த்த திங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா வந்து எனக்கு இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடுன்னு கேட்டதில் ஃபர்ஸ்ட் பவுல் இது தான். குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஒன்று, அம்மா ஒன்று பிக் பண்ணிக்கிட்டோம். நான் வாங்கின திங்ஸ் இந்த ட்ரே அளவு தான். இந்த ட்ரேக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபைனலி இந்த ட்ரேயை வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ இதுக்கு வந்து வீல்லாம் வச்சு நம்ம இழுக்கிற இழுப்புக்கெலாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். ரொம்பவே ஈஸி மூவபிள் அண்ட் ஈஸி அக்சசபிளும் கூட. கிளிப் 2 பக்கமும் கழட்டிட்டா போதும். சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்னு தான் சொல்லணும். இந்த பேஸ்கெட் வந்து நான் கிராசரிஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ப்ளவுஸஸோ இல்லைன்னா வந்து குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதோட ட்ரெஸ்ஸஸோ எதுனாலுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 299 ருபீஸ். ஸோ இதுக்கு அடுத்த சைஸஸ்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் போகிறப்போ வாங்கிக்கலாம். என்னடா இதே ஃப்ரூட் பவுலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எம்டியாக காமிச்சேன்னு பார்த்தீங்களா, அது வந்து நான் வாங்கினது. இது வந்து அம்மா வாங்கினது. செல் வாஷிங்க்கு தேவையான திங்ஸ், அப்புறம் பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. இது வந்து செட் ஆஃப் 4 பேக்ஸ். ஸோ ரேட்டுமே ரீசனபிளாக இருந்தது. கம்பேரிட்டிவ்லி நம்ம வாங்குகிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸுக்கு பதிலாக டிமார்ட்டில் வாங்கினா ரேட்ஸ் ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் டிமார்ட் போக முடியலனாலும் போகிறப்போ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம போய் கூட வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரூட் பவுல் நான் எடுக்கும்போது 4-5 இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அம்மா கேட்டாங்க. போய் பார்த்தா கரெக்டாக 2 பீஸ் தான் இருந்தது. சரின்ட்டு அதில் ஒன்று பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் வந்து 129 ருபீஸ். உங்களுக்கே ரீசனபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி 2 பவுல் வாங்கினோமே, நம்ம 2 பவுலையும் சேர்த்து வச்சு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோடனே அது வந்து 2 பவுலாகவே தெரியல. ஒரே பவுலாக வந்து இன்னும் டிசைன் சூப்பராக இருந்தது. க்ராசரிஸும் எவ்வளோ வாங்கினாலும் ரிப்பீட்டாக வாங்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு போட்டு வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் பாக்ஸுக்கும் எவ்வளோ நம்ம வாங்கினாலும் பத்தவே பத்தாது. ஸோ எனக்கு வந்து அம்மா வந்து 4 பீஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்தா நான் வாங்கி தரேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேண்டான்னு சொல்லியும் சரி என்ன இருந்தாலும் க்ராசரிஸ்க்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த 4 ப்ரௌன் கலர் மூடி போட்ட பாக்ஸ் மட்டும் எனக்கு எடுத்து தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் மோஸ்ட்லி வாங்கியிருந்தாங்க வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. இந்த செட் ஆஃப் 3 அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்பாவுக்கு இப்போ ரீசெண்டாக உடம்பு முடியாமல் இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ஹார்லிக்ஸு பூஸ்ட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்ததுனால பேக்கெட்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ரிமைனிங் வீட்டுக்காகன்னு வச்சுருந்த பாக்ஸஸே பிரித்து போடாமல் அப்படியே இருந்தது. ஸோ போடுறதுக்காக பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த ட்ரேயும் நான் வாங்கினதை பார்த்துட்டு தான் அம்மா கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒன்று பிக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த கம்ஃபர்ட்டும் செட் ஆஃப் 2 இருந்தது. இந்த பாக்ஸ் வந்து ஒரு பீஸ் 49 ருபீஸ். டிரான்ஸ்பரண்ட்டு தான், நம்மளுக்கு என்ன போட்டு வச்சாலுமே ஈஸியாக தெரியும். மூடிக்கு மேலேயும் நம்ம பார்த்துக்கலாம், சைட்வைஸாகவும் பார்த்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. நான் வந்து வாங்கினது ப்ளெயினாக வாங்கியிருந்தேன். அம்மா வந்து அதே இதில் க்ரே கலர் ஸ்ட்ரைப்பாக போட்டிருக்கிற மாதிரி வாங்கியிருந்தாங்க. ப்ரௌன்லேயும் பிக் பண்ணியிருந்தாங்க, க்ரேலேயும் பிக் பண்ணியிருந்தாங்க. காம்போஸ் எல்லாமே அழகாக இருந்தது. இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன், செட் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு. இந்த 2 பீஸ் மட்டும் அம்மா வாங்கியிருந்தாங்க. ரவுண்ட் கேப் போட்ட பிளெயின் டிசைன் போட்ட அந்த பாக்ஸ் 49 ருபீஸ். இது அப்படியே டபுள் 89 ருபீஸ். ஏன்னா ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கிறதா எக்ஸ்ட்ரா, மேலேயும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரில இதுக்கும். பட் செல்லோவர் பிராண்டு அப்படின்றனால பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து ஹையாக இருந்தது. சரி ஒன்ஸ் வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு லாங் டேர்மாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரேட்ஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மா வாங்கியிருந்தாங்க. டிமார்ட் பர்ச்சேஸ்லாம் போனீங்கன்னா எந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச செக்ஷன், எங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பிக் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செட் ஆஃப் 3 பார்த்தோன்னே அம்மா பிக் பண்ணிட்டாங்க. இதோட ரேட் வந்து 391 செட் ஆஃப் 3. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் முன்னாடிக்கு கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்லேயுமே ரேட் கூடிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் குறைஞ்ச விலையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஸ்டில் வாங்கலாம் அப்படின்னாலும் அது டிமார்ட் தான். சிங்கிள் பீஸ் 99, பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக்னு சொன்னால் நம்பவே மாட்டோம், செராமிக்னு தான் நம்ம பார்த்தா தெரியும். பட் ரேட் வந்து 99 ருபீஸ் அப்படின்றனால அம்மா வந்து செட் ஆஃப் 2 வாங்கிக்கிட்டாங்க. உள்ளே இருக்கிற கிளாஸ் மக் பற்றி சொல்லியே ஆகணும். இதெல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு மொத்தமாக எடுத்து போட்டு வரணும் அப்படின்றனால செராமிக் கப் அப்படின்றனால சேஃப்டிக்காக உள்ளே வச்சுருந்தது. பார்த்தோன்னே அம்மா பிக் பண்ணிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ பிடிக்கல இது. ரேட்டுமே ரொம்ப அதிகம், 109 ருபீஸ். ரேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு தடவையுமே ஒரு ப்ராடக்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கணும், மனசுக்கு ஆசைப்பட்டு வாங்கணும். பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஓகே இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மனசுக்கு தோணணும். அம்மாவுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது அப்படின்றனால அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேம்மா நீங்களும் ஹாப்பியாக யூஸ் பண்ணுங்கன்னு நானும் சொல்லிட்டேன்.
₹29 பார்த்த கண்ணுக்கு இந்த மாதிரி ₹109 போட்ட கிளாஸ் மக் இருந்தால் கண்டிப்பாக யாருக்கு வாங்க தோணும்? ஆனால் அம்மாவுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க. உனக்கு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு தான் திங்ஸ் வாங்கணும், கூட தான் வர்றேன் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க என்னை விட அதிகமாக அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பிகாஸ் லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிளேசஸ் போனாலே அவங்கவுங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம என்ன தான் வேண்டாம் எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினச்சாலுமே ஓகே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவே கை வந்து எல்லா திங்ஸ் பக்கமே போகும், எஸ்பெஷலி க்ராசரிஸ் அண்ட் குக்கிங் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இந்த மேட் செக்ஷன், டவல்ஸு, குர்த்தீஸு, செப்பல்ஸு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. ரொம்ப பெரிய செக்ஷன் அது. பட் போய் கவர் பண்ண தான் முடியல. பார்த்துட்ருக்கும்போதே அப்பாவுக்கெலாம் பசிச்சிருச்சு. சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக பிக் பண்ணது தான் இதெல்லாம். பாத்ரூம் மேட் வந்து கீழே வந்து நல்லா திக்காக இருக்குது, அதே மாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேட்ஸ் தான் இப்போலாம் ப்ரிஃபர் பண்ணுறது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே க்ராசரிஸ் திங்ஸ்க்கு ஃபைனலி வந்தாச்சு. இந்த பாக்ஸ் செட் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரே ஃபுல்லும் குமிச்சு வச்சுருந்தாங்க கலர் கலராக. இதில் 2 செட்டு வாங்கியிருந்தாங்க, ₹39 செட்டு. ஸோ ஒரு செட் பிரித்து யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தோன்னே நம்மளை கமான் கூப்பிட்டு அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இது அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்பாவை. அப்பா வந்து அங்கே வந்து போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த பேக்கெட் வந்து பார்த்தோன்னே என்னது இது ஃபில்ட்ரு காஃபியா, கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணணுமே, பேக்கெட் லுக்கே வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி ட்ரை பண்ணணுன்ட்டு. பட் வீட்டில் ஃபில்ட்ரு தான் இல்லை. இதுக்காக இன்னும் ஃபில்ட்ரு வாங்கணும் அப்படின்னு அம்மா சொன்னோடனே நீ ஃபில்ட்ரு எப்போ வேணால் வாங்க, இந்த பேக்கெட்டை ஃபஸ்ட்டு வீட்டில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ சூன் ஃபில்ட்ரு வாங்கி போடுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் கடல்லே இல்லை அப்படின்ற மாதிரி லிஸ்ட்லேயே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் த லிஸ்ட் இதெல்லாம் அம்மா எக்ஸஸாக வாங்கியிருக்கிற ட்ரே. ஒரு பீஸ் ₹29ன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. நான் வந்து இந்த பக்கம் கொஞ்ச நேரம் தானே நகண்டேன், அந்த கேப்பில் இவ்வளோத்தையும் அள்ளி போட்டிருக்கீங்களான்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு. ஆமாண்டி வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கெஸ்ட்டு வந்தவங்க கூட இதுக்கு முன்னாடி வாங்கின டிமார்ட்டோட அங்கே வாங்கின ட்ரே தான் வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கூட கொடுத்துருந்தோம். அப்போ தான் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களுக்கே தோணிருக்கு அதை பார்த்தோன்னே சரி இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், அடிக்கடி வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தால் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு துவைக்கிற திங்ஸு, கிச்சன் குக்கிங் திங்ஸு, வாஷிங் திங்ஸ், ஸ்பெஷல் வாஷிங், இது லூஸில் அந்த ட்ரேயில் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி வாங்கின கடலை மாவு தான் இது. ஸோ இதுக்கப்புறமா கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தோம். ஏன்னா புதன்கிழமை போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. ஸோ கொழுக்கட்டை மாவுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருந்ததுங்க, அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரே வந்து சொல்லியே ஆகணும். நான் ஒரு ஒயிட் கலர் ட்ரே பிக் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்னோடய கூடையை பார்த்துட்டு அம்மா இருந்துட்டு அதை கேட்டாங்க. சரின்னு போய் அந்த ஒயிட் கலர் ட்ரே மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இந்த க்ரீன் எப்போ ஆட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, 2ஆக ஆட் ஆகிடுச்சு அதுவும். ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த க்ரீனில் ஒன்று நானும் எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் நினச்சேன். நான் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி திங்ஸே இங்கே நிறைய இருக்குது. ஸோ தேவைப்பட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. வெயிட்டு இது வந்து நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இல்லைனா கிச்சனில் வந்து நம்ம வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். அப்படிலாம் பூஜா திங்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே டிஷ்யூவோ இல்லைனா நியூஸ் பேப்பரோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பர்பாக இருக்கும். ஃபைனலி இது எல்லாம் தான் டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ். ஸோ இதில் நான் என்னென்ன வாங்கினேன், அம்மா என்னென்ன வாங்கினாங்கன்றதையும் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை ஸ்டார்டிங்லேருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் டிமார்ட் போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் உங்கள் வீட்டில் நடந்திருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.